தமிழ் சினிமாவின் சகாப்த வில்லன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு தவசி. திரையில் கோபம், திரைக்கு வெளியே கருணை. இதுதான் நம்பியார் அவர்களின் உண்மையான முகம். நம்பியார் அப்படிங்கிற பேரை கேட்டதும் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது 1000ல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படம். அந்த படத்தில் கையை நல்லா உரசினபடி ஒரு சினகுண்ட யானையாக நம்ம நம்பியார் வருவார். அந்த படத்தில் எம்ஜிஆர் ஹீரோவாக இருப்பார். அவருக்கு நிகராக வில்லத்தனத்தில் நம்ம நம்பியார் மிரட்டி இருப்பார். சமையல்காரனா நாடக கம்பெனியில் நுழைந்த நம்பியார் பின்னால் எப்படி வில்லாதி வில்லனா மாறினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கருப்பு வில்ல காலத்திலிருந்து இந்த காலம் வரும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ வில்லன் நடிகர்கள் வந்தாலும் எம்என் நம்பியாருக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. இவரோட நடிப்பு திறமையை பார்த்து வியந்து போன எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு நிகர நம்பியார் ஒரு வில்லனாக்கி அழகு பார்த்தாரு. ஒரு படத்துக்கு ஹீரோ எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வில்லனும் ரொம்ப முக்கியம். பல படத்தில் பயங்கரமான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி போகிற இடமெல்லாம் இவர் எல்லாம் ஒரு மனுஷனா என்ன மக்கள் இவரை திட்டாங்க. ரசிகர்கள் திட்டுவது தான் தனது நடிப்பு கிடைத்த வெற்றி என்று மேலும் மேலும் பல திரைப்படத்தில் நடித்தார். கைகளை இறக்கி கொண்டு முகப்பாவனையில் கூட வில்லத்தனத்தை நேர்த்தியை வெளிப்படுத்தி தெரிந்த இந்த மகா கலைஞன் எம்என் நம்பியார் எப்படி சினிமா துறைக்கு வந்தார் தெரியுமா? 1919 கேரளாவில் பிறந்த இவர் சிறு வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்துடுறாரு. அடுத்த வேளை சாப்பாட்டையே கஷ்டப்பட்டு இருந்த இவர் தன்னுடைய சகோதரியோட கணவர் தயவால் ஊட்டிக்கு வர்றார். ஊட்டியில் தன்னுடைய சகோதரியோட கணவர் டீ கடை நடத்திட்டு இருக்கிறாரு. அங்கே இவர் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு. ஒரு காலகட்டத்தில் இவர் அந்த சகோதரியோட கணவர் அந்த தொழிலில் முடிச்சு போயிடுறாரு. ஸோ இனிமேலும் நம்ம இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த நம்பியார் அவர்கள் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவரோட நாடகக்குழுவில் இணைகிறார். நாடகக்குழுவில் இணைகிறாரு அப்படி என்றால் நடிகராக இணையல, ஒரு சமையல்காரரின் உதவியாளராக இணைகிறார். இவர் பார்த்து வந்த சமையல் வேலையில் இவர் சாப்பாடு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, ஆனால் நல்ல சம்பளம் கிடைக்கல. அந்த நாடக கம்பெனியில் நடிப்பவங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாடக கம்பெனியில் நடிப்பை பார்த்து இவருக்கு நாடகத்து மேலே ஆர்வம் வந்திருக்கு. அதன்படி மெல்ல மெல்ல அவருக்கு அந்த நாடகக்குழுவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நாடகக்குழு சார்பில் ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு நாடகம் அரங்கிட்டு இருக்காங்க. அதில் இவருக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நாடகத்தை படமாக்கணும் அப்படின்ட்டு சில தயாரிப்பாளர்கள் ராஜமாணிக்கம் பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் பிள்ளையும் படமாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த நாடகத்தில் நடித்த நடிகர்கள் மட்டும்தான் அந்த படத்தில் நடிக்க வைக்கணும், வேற யாரையும் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நம்பியார் அவர்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கிது. அந்த படம் தான் பக்த ராமதாஸ். நம்பியார் அவர்களுக்கு எம்ஜிஆர், சிவாஜி போன்ற தமிழ் முன்னணி நடிகர்களோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இவர் அவர்களோட பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கிறார். எம்ஜிஆரும் நம்பியாரும் ஒரே காலகட்டத்தில் சினிமாவில் நுழைஞ்சவங்க. திரைக்கு முன்னாடி தான் 2 பேரும் சண்டை போடுவாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் 2 பேரும் நண்பர்கள். எம்ஜிஆர் நடித்த முதல் படமான ராஜகுமார் படத்துலையும் கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படத்துலையும் நம்பியார் நடிச்சிருக்கிறார். எம்ஜிஆர் தனது படத்தில் கதாநாயகிகளை கூட மாற்றுவார், ஆனால் வில்லனை மாற்றவே மாட்டார். இதுதான் இவர்களோட நட்புக்கு ஆழமான எடுத்துக்காட்டு. எம்ஜிஆர் முதலமைச்சராகுவதற்கு முக்கிய காரணமாக இந்த படம் தான் எங்கள் வீட்டுக்குள்ள. அந்த படத்துலையும் நம்ம நம்பியார் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் திரைத்துறையில் அரசியலில் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணம் நம்பியார் தீமையின் உச்சமாக காட்டப்பட்டது தான். எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ட்டு பெயர் சொல்லி கூப்பிட்ட ஒரே நடிகர் நடிகர் நம்பியார் அவர்கள் மட்டும்தான். 2 பேரும் எப்பவும் கலகலப்பாக பேசக்கூடியவங்க. எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு நம்பியார்கிட்ட உனக்கு என்ன பதவி வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்பியார் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? நான் என் படத்தில் உங்கள்ட்ட வில்லனாக தான் நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு எதிர்கட்சி கிடைச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். எவ்வளவு காமெடியாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. எம்ஜிஆர் முதலமைச்சரானோன்னா நம்பியார் குணச்சித்திர நடிகராக மாறுறாரு. அவரை நடிகர் பாக்கியராஜ் குணச்சித்திர நடிகராக தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அந்த காலகட்டத்தில் நம்பியார் அவர்கள் ஒரு வார இதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார்.
அதில் வந்து எம்ஜிஆர் என்னை ரொம்ப துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஷாக்கிங்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த தலைப்பை போட்டு அந்த புத்தகம் பல மடங்கு லாபம் கட்டிடுச்சு. புத்தகத்தை பயங்கரமாக விற்று பயப்பாடு லாபம் எடுத்துட்டாங்க. அப்படி என்னதான் எம்ஜிஆர் நம்பியாருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ராஜகுமாரி படத்தில் வந்து நானும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்தோம். அவர் அந்த படத்தில் இளைஞராக நடித்தார், நான் அந்த படத்தில் வில்லனாக நடித்தேன். ஆனால் எம்ஜிஆர் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, நான் இன்னும் எந்த உச்சத்துக்கும் போகலை. என்னை இன்னும் பலரும் தாத்தா கதாபாத்திரக்கும் பெரியப்பா கதாபாத்திரக்கும் தான் அப்பா கதாபாத்திரத்துக்கும் அழைக்கிறாங்க. இதுதான் எம்ஜிஆர் எனக்கு செய்த துரோகம் அப்படின்னு கூறி காமெடி பண்ணியிருக்காரு. சினிமாவில் கொடுமைக்காரராக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வந்திருக்கிறார். திரையுலகில் சிறந்த ஆன்மீகவாதி, ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் விளங்கிய நம்பியார் அவர்கள் தொடர்ந்து 65 ஆண்டுகால சபரிமலை பயணம் சென்றுள்ளார். 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்துள்ள நம்பியார் அவர்கள் 2008ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர் விட்டு சென்ற இடம் இன்னும் நிரப்பப்படாமலே உள்ளன.